ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் சனி பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசியிலிருந்து 5வது வீட்டில் தான் சனி பயிற்சி நடக்க போகுது. அதாவது மீன ராசியில், சரிங்களா? இந்த சனி பயிற்சி என்றைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29 அன்றைக்கி தான் நடக்க போகுது. சனி பகவான் எவ்வளோ நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் 3 வரைக்குமே அவர் இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் சனி பகவான் கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம். சனி பயிற்சினாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய கஷ்டங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படியெல்லாம் நினச்சி பயப்படுவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களோட கடந்த கால வினைகளுக்கான பலன்களை தான் சனி பகவான் கொடுப்பாரு, சரிங்களா? நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா நல்லது நடக்கும், கெட்டது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கான பலனை அவர் கொடுப்பாரு, அவ்வளோதான். இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பயிற்சி காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உறவை கரெக்டாக ஹெல்த்தியாக பராமரிக்க முடியும். உங்களோட குடும்ப விஷயத்தில் எந்த ஒரு செயல் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் எல்லாரோடவும் பேசி கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதனாலும் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்கணும். எந்த ஒரு சவால் வந்தாலும் நீங்கள் தேவையில்லாமல் மனசு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் மன அமைதியோடு இருங்க. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சமாளிக்க முடியும். காதலை பொறுத்த வரைக்கும் உங்களோட லவ் பார்ட்னர் ஒரு சில நேரத்தில் உங்கள் மேலே அன்பை கரெக்டாக வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்களே, என் மேலே பாசமே இல்லையா, அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா சுச்சுவேஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுமே அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக குடும்பத்துக்குள்ளே உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எதாவது பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பணிவோடவும் கண்ணியமாகவும் பேசுனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக பேசுகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் தெளிவாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பேசி காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். இன்னும் கல்யாணமே ஆகலை, இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டோ இல்லை அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். குடும்பத்துக்குள்ளே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சவால்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டில் பார்வை இருக்க போகுது. அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சின்ன சின்ன தற்காலிகமான சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது எல்லாமே டெம்ப்ரவரியான பிரச்சனைகள் தான். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாகி சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப் மேலேயோ ரொம்பவே லவ் அண்ட் கேரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பாக ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க, அவ்வளோதான். ஈகோலாம் பார்க்காம எதனாலும் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் வெளிப்படையாக பேசி உங்கள் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுங்க, அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சனி பயிற்சியில் கிரக நிலைகள் உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் ரொம்பவே அனுகூலமான பலன்களை கொடுக்கும்.
உங்களுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உத்தியோகம், தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்கன்னா உங்களோட தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு நிறைய அனுகூலமான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது அவசியம். வாய்ப்பு கிடைச்சா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து கூடும். இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன வேலை கொடுத்தாலுமே அதை கரெக்டாக செஞ்சு நல்ல பாராட்டு பெறுவீங்க. உங்களோட மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. என்னடா இது எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறானே சூப்பர்ப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து பதவி உயர்வோ அப்படி இல்லாட்டி ஊதிய உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு போயிட்டு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. உங்களோட கடின உழைப்பு மூலயமா நீங்கள் உங்களோட லட்சியத்தை அடைய முடியும். சரிங்களா? உங்களோட விடாமுயற்சிக்கான வெகுமதியை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயமாக இருக்க போகுது. அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களோட நிதிநிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து சீரான ஒரு பொருளாதார நிலையில் இருப்பீங்க. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல அளவுக்கு பணம் இருக்கும். முதலீடு ஏதாவது பண்ணுவீங்க. உங்கள் கையில் இருக்க பணத்தில் நிறையா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களோட ஃப்யூச்சருக்காக. உங்களோட பழைய கடன்கள் ஏதாவது இருந்தாலுமே அதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவீங்க. பாதுகாப்பான ஒரு பொருளாதார நிலையை வந்து உருவாக்கிப்பீங்க. அதாவது உங்களோட ஃப்யூச்சருக்காக சேமித்து வைப்பீங்க. அதான் தொழில் மூலயமா வர லாபமாக இருந்தாலும் சரி, வேலையிலேருந்து வர சேலரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க உங்களோட ஃப்யூச்சருக்காக. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துட்டு வேறு எதுலையாச்சும் முதலீடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து உங்களால் எவ்வளோ லாபம் எடுக்க முடியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்ச அளவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். நிதிநிலை சிறப்பாக இருந்தாலுமே உங்கள் கையில் இருக்க பணத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஓகேங்களா? அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா? இந்த காலகட்டம் மாணவர்கள் ரொம்பவே ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு நேரம். உங்களோட திறமைகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் சிறந்த முறையில் வந்துடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேவையற்ற விஷயத்துலலாம், அதாவது தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்க்கும் உங்களோட படிப்புக்கும் நேரத்தை ஒதுக்குனிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு விடாமுயற்சி தேவை. தேவையில்லாத கவன சிதறல்களை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உங்கள் மனசை ஒரு நிலையில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளோ இல்லாட்டி உதவி தொகையோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட தகுதிக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு எல்லாத்துக்கான பலனும் கிடைக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஸோ நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களோட உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தானாக சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு விடாமல் தயவு செஞ்சு கவனமாக வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுங்கள். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே சரி பண்ணி ஹாப்பியாக இருங்க.
உங்களோட உணவில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மது அருந்துறத தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் ட்ரிங்கிங் ஹேபிட் வச்சுட்ருக்கீங்கன்னா உங்களோட கல்லீரலோ இல்லாட்டி சிறுநீரகத்துக்கோ ஏதோ சில பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மது பழக்கத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு உங்களோட உணவு முறையில் கவனம் செலுத்தி ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி நீங்கள் உங்களோட உடம்ப ஆக்டிவாக வச்சுக்கோங்க. தியானம், யோகா, உடற்பயிற்சி, வாக்கிங் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து உங்களை விலக்கி சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் என்னன்றதை பார்க்கலாமா? சனிக்கிழமை தோறும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு தினமுமே ஹனுமன் சாலிஷாவை படிக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ஹனுமன் சாலிஷாவோட ஆடியோ இருக்கும், அதை நீங்கள் கேட்கலாம். சனிக்கிழமையில் ஏழை எளியவர்கள், வீடு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச துணிகளை தானமாக கொடுக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு மது மற்றும் அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நாய், காக்கை, பறவைகளுக்கெல்லாம் சனிக்கிழமையில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறது ரொம்பவே புண்ணியத்தை தேடி கொடுக்கும். முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டுகளை செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு நீங்கள் உங்களோட கஷ்டத்துலேருந்து உங்களை விலக்கி சந்தோஷமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.